தெரியல. இங்க வந்ததும் சட்டுன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. கேமரா பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் சாரு. நீ ஜாலியா இரு, சந்தோஷமா ஆக்ட் பண்ணு. நீ டயலாக்ஸை நல்லா படிச்சுக்கோ. நீ எப்பவுமே உன்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அதை இப்பவும் கொடுக்கணும். என்னம்மா, ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா மேடம்? எனக்கு பதட்டமா இருக்கு. சரி, ஓகே, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. மேடம், இங்க வா. சொல்லுங்க மேடம். புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஓகே மேடம். ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி மேடம். போலாமா? வாங்க. யா, ஓகே. ரெடியா? டயலாக்லாம் ஓகேவா? ஓகே மேடம். டயலாக் ஓகேவா? டேக் ஓகே தான் மேடம். போலாம். ரெடியா? ரெடி. ரோல். ஆக்ஷன். என்னோட காதல் காத்து மாதிரி சூர்யா. அது எதுக்குள்ளேயும் அடங்காது, யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது. எல்லாம் இல்லாத இந்த உலகத்துல எங்க வேணாலும் பயணம் பண்றதுக்கான சக்தி அதுக்குள்ள இருக்கு. சாமியை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண மனுஷங்களால முடியாது. அப்படி ஒரு தெய்வீக காதல் நம்ம காதல். உலகமே எதிர்த்தாலும் உன்னதமான நம்ம காதல் ஜெயிச்சே தீரும் சூர்யா. பாதையை தீர்மானிச்சா போதும், பயணத்தை காதல் பாத்துக்கும். நம்ம காதல் நம்மள எல்லா இடத்துலயும் சேர்த்து வைக்கும், நம்ம எதிர்காலத்தையும் காட்டும். உண்மையிலேயே கன்ஃபார்மா சொல்றியா சாரு? முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தப்புன்னு திங்க் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கிறேன். சாஞ்ச கட்டிடம் மறுபக்கம் விழவே விழாது சூர்யா. இது இப்படிதான் நடந்தாகணும்னு நம்பிக்கையா கிளம்புடா. நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சாரு, நான் சொல்றத கேளு சாரு. வெய், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். இப்படி நீட்டு புடி. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. வந்துருங்க, வாங்க வாங்க வாங்க. தயவு செஞ்சு வாடா. வாச்சா. அதிரா, எல்லாரும் அங்கே நில்லுங்க. நீ எதுவும் பண்ணல. ப்ளீஸ் அகிலா, தயவு செஞ்சு அவளை விட்டு. பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, ஐயோ, சொன்னா கேளுங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க அவளை. நீ வாய் மூடு. யார் நீ? ப்ளீஸ் அகிலா. நீ தப்பு மேல தப்பு பண்றடா. போ, பின்னாடி போன்னு சொல்றேன். டேய், நில்லுடா. சார், வா சார். வா சார். வா 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 வா. அதிரா, 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 மதுரா, ஐயோ, அதிரா, மதுரா, ஐயோ, அதிரா. மதுரா. பாருமா, அதிரா, பாருமா. சரி. ஹாஸ்பிடல் போலாம்.
நீங்க யார பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவளுக்காக நீங்க வருத்தப்படுறது எனக்கு சரியா படல. நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் முன்னாடி இதை பத்தி உங்ககிட்ட சொல்லல. சாருமதியை நேர்ல சந்திச்சு எல்லா விஷயத்தையும் பேசினதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எல்லாம் தப்பா முடிஞ்சிருச்சு. எதுவும் முடியல ஆதிரா. அவங்களை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன். நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்காம விட மாட்டேன். நீ நடந்ததெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, சரியா? அந்த அகிலன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்குவான்னு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏய், ஸ்ட்ரெயின் பண்ணாத. இரு, டாக்டரை கூப்பிடுறேன். இருங்க, பாப்பா எங்க இருக்கா? பாப்பா அம்மா கூட இருக்கா. இரு, நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன். ம். வலிக்குதாம்மா? ஆமா டாக்டர். வலிக்குதாம்மா? ஆமா டாக்டர். டாக்டர், கழுத்து திருப்ப முடியாம கஷ்டப்படுறா. டீப்பான காயெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயம்தான். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். 1 வீக் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. டாக்டர், கால்ல பெரிய இஷ்யூஸ் இல்ல. ஒரு 2 நாள் பிரஷர் கொடுக்காம நடந்தாங்கன்னா நல்லா குணமாயிடுவாங்க. ஆதிரா, ஆதிரா, என்னமாச்சு டாக்டர்? என் பேத்திக்கு என்னாச்சு? ஐயா, நீங்க பதற அளவுக்கு ஒன்னும் ஆகல. டென்ஷன் ஆகாதீங்க, பாத்துக்கோங்க. என்னம்மா இதெல்லாம்? ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் தள்ளி போயிட்டால, அவளை தேடி எதுக்கு போய் பாக்குறீங்க? பாத்து. சில விஷயத்த பேசி தீர்த்தாகணும். அதுக்காக தான் நான் நேர்ல போனேன். இல்ல ஆதிரா, உனக்கு புரியல. நம்ம நினைச்சது எப்பவுமே நடந்துராதுமா. இப்ப நீங்க வந்து படுத்துக்கிட்டா உன்னை யார் கவனிச்சுக்கிறது? உன் குழந்தை யார் பாத்துக்கிறது? என்றா நான் கண்ட கனவெல்லாம் பகல் கனவாயிடுச்சேடா. அம்மா, ஐயோ, உங்களுக்கு எதுவுமே புரியலம்மா. சாருமதி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? அவ மூலமா நமக்கு கோடி கோடியா கொட்ட போகுது. என்றா சொல்ற? ஆமாமா, என் மூலமாவே அவளுக்கு 2-3 லிங்க் இருக்கு. சாருமதிக்கு சீக்கிரமே ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிரும். ஒரு படம் ஹிட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம சொல்றதுதான் சம்பளமே. மா, எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்கானுங்க. இதெல்லாம் நடக்குமாடா? மா, என்னம்மா இன்னும் சந்தேகத்தோடய கேக்குற? சாருமதிக்கு நடிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கோ அதே மாதிரி அவளை நடிக்க வச்சு சம்பாதிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அம்மா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அவளை மறுபடி பக்கத்துல சேர்க்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏன் உனக்கும் நல்லது. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையை மட்டும் பாருமா. அம்மா, மருந்து மாத்திரை எல்லாம் போட்டியா? இனிமேதான் மாமா. மாறா, அப்பா பாத்துக்கோ. சரிங்கப்பா.
திட்டம் ரொம்ப சூப்பர் ஆதிரா. ஆமா, சாருமதி ஏன் பிடிக்கணும்னு நினைச்ச? அவளால உனக்கு என்ன லாபம்? சொல்லாதீரா, எதுக்காக இப்படி பண்ண? உங்களுக்காக தாங்க, உங்க நிம்மதிக்காக தான். குழந்தை உங்களோடது தானே சாருமதி அவ வாயாலேயே சொல்லணும். அது மட்டும் தாங்க இப்ப வீட்டுல நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு. அதுக்காக தான் நான் சாருமதியை பிடிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா எல்லாம் சொதப்பிடுச்சு. இப்ப எப்படி வேலை நடக்குது? கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடுங்கிற மாதிரி அப்பப்ப உன் தலையில இடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நம்ம வீட்டு வேலையை நாம தானங்க செய்யணும். நீ நல்லா இருந்தா செய். இப்போ உனக்கு ரெஸ்ட் தேவை. அடிபட்டு இருக்குல்ல? அடியும் படல, ஒரு மண்ணாங்கட்டியும் படல, அத்தனையும் நடிப்பு. அவ வேலை செய்யட்டும், விடு. மா, என்னம்மா முடியாத நேரத்துல போய் இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க? அதிரா, எந்திரி முதல்ல. எழுதுரு. என்னடா பண்ற? அவளை துவைக்க விடுறா. அம்மா சும்மா இருக்குமா? இப்படி வா. எங்க என்னால முடியுங்க, நான் செஞ்சேன். முதல்ல கை கழுவ. கை காம. ஒன் செகண்ட் இரு. வா, உட்காரு. பாத்து மெதுவா. அதிரா, நீ இங்கே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடு. டேய், இவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டா இதெல்லாம் யாரா துவைக்கிறது? நானா செய்ய மாட்டேன். கொண்டவ துணி துவைக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையில தான் என்ன? கண்டவளா? என் பொண்டாட்டிமா? நான் துவைக்கிறேன், நீங்க போங்க. என்னது? ஓ பொண்டாட்டியா? டேய், இவள நம்புறியா? என்னடா உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? குடும்பத்தை கெடுத்தவள இவதாண்டா. மா, தப்பா சொல்றீங்கம்மா. நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்தது இவதான். இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியதான் போகுது. டேய் திருமாடா, என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் சரியா? மா, 100க்கு 100 தெரிஞ்சுதாமா செய்யறேன். நீங்களும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. போங்க. அப்புறம் வேற ஏதாவது துணி இருந்தா எடுத்துட்டு வாங்க. மொத்தத்தையும் சேர்த்து தோச்சு தரேன். போங்க. ஏய் அதிரா, எதுக்கு எந்திரிக்கிற? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு டைம் ஆச்சு. ஆமால, சரி வா, போயிட்டு வரலாம். டேய், நீ எங்கடா போற? அதான் செவுத்துக்கு அந்த பக்கம் ஆள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இங்க பாருங்க, ஏன் புருஷனை கூட்டிட்டு போறாரு, உங்களுக்கு என்ன? சரி, பாத்து வா. டேய், அவளுக்கு வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா. மா, இல்லம்மா, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். எங்க தாகமா இருக்குங்க. இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க
இந்த தண்ணி குடி. ஆ சரிங்க. ஏய் பாத்து முடியலங்க. மெதுவா. அடி பாவே. போதுமா? தேங்க்ஸுங்க. டேய், 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 நான் சொல்றது உன் காதுல விழலையா? அவ நடிக்கிறாடா. அம்மா விடுங்கம்மா. டேய் டேய் டேய், சிரிக்கிறாடா. ஏங்க குழந்தைய தூக்கிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி ஆதிரா. டேய் திருமாரா, அவ நடிக்கிறாடா. எங்கம்மா நடிக்கிறா? அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. டேய் டேய் திருமாரா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வா ஆதிரா. அம்மா நான் வீட்டுக்காரரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்கம்மா. பாத்து மெதுவா. உண்மையை சொல்லி திட்டு வாங்குறதுக்கு பேசாம காலை உடைச்சுக்கலாமான்னு தோணுது. இவரு நம்ம மேல இதே அக்கறையோட இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பேசாம காலை உடைச்சுக்கலாமா? ஐயோ அதுக்கும் பயமா இருக்கு. வேற எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குதே. ஸ்கேன் வரைக்கும் போய் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா ஐயோ என்ன பண்ணுவாங்க? சுச்சு தங்கம் பட்டு என்னம்மா? நல்லா நடக்கிறா. ஆனா நம்ம கிட்ட ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாலே. அதிரா போலாமா? வாங்க. ஆமாமா பெரிய டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். ஸ்கேன் எடுத்த கையோட ஒரு ஆபரேஷன் முடிச்சிட்டா எல்லா வலியும் குணமாயிடும்னு சொல்லிட்டார். எலும்பு உடையாம வலி இருக்குன்னா அதுக்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா. உன் சுண்டு விரல கட் பண்ணி அத ஸ்கின் growthக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம். சுண்டு வரலாம். எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதையாவது மாத்திரை கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, போயிட்டே இருக்கலாம். என்ன இது? ஐயோ வலிக்குதுங்க, வலிக்குது. ஐயோ வலி தாங்கலையே அம்மா, வலிக்குதுங்க. சரி போதும். இனிமே நடிக்க வேண்டாம். இல்ல சில சமயத்துல வலிக்கல, ஆனா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. அதான் நான் போதும்னு சொல்லிட்டேன்ல. ஆமா ஏன் இப்படி பண்ற? அதிரா அடிப்பட்டதாலதான் உன் மேல பாசமா இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல இங்க பாரு, ஆமாவா இல்லையா? இனி அப்படி நினைக்க வேண்டாம். நான் எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்பேன். ஓகேவா? என்ன புரிஞ்சுதா?
வீட்டுக்கு போலாமா? உடனே வீட்டுக்கா? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போலாம். சுத்தி பார்க்கலாமா? எங்க? குழந்தைய வெளியில அழைச்சிட்டு வந்தா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஐஸ்கிரீம் கடை அங்க எங்கன்னு கூட்டிட்டு போகணும். இல்லனா பாப்பா கோச்சுக்கும். பாப்பா கோச்சுக்குமா இல்ல நீ கோச்சுப்பியா? ரெண்டு பேரும் தான். Thank you. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னு சொல்லு ஆதிரா. அங்க யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்க யாரும் இல்லையே. நீ சீக்கிரம் முடி, நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். சரிங்க. இதான் கரெக்டான சமயம். போய் குழந்தையை தூக்கிட வேண்டியதுதான். ஆதிரா, இனிமே நம்மள யாருமே பிரிக்க முடியாதுடா அம்மா. குழந்தை சாரு
சாரு சாரு சாரு சாரு குழந்தை கூட சாரு வேண்டாம் குழந்தை கூட என்னால கொடுக்க முடியாது சாரு குழந்தை கொடுத்து சாரு 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 வேண்டாம் சாரு சாரு குழந்தை கூட சாரு சாரு என்னால கொடுக்க முடியாது கொடுத்து சாரு சாரு ஏன் குழந்தை கூட சாரு சாரு ப்ளீஸ் குழந்தை கூட ஏய் நில்லு ஏய் சாரு ஏய் ச்சே மதுரா குழந்தை கூட இல்ல அம்மா வந்துட்டேன் அழக்கூடாது போலாம் சாரு என்ன சாரு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படியே ஓங்கி அரையணும் போல இருக்கு பொறுமையா இருந்து எவ்வளவு சொன்னேன் ஏன் என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிற இவ உன்னை தூக்கல ஏத்தாம விட மாட்டாடா நீதான் இவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற அவ உன்னை கால்ல வச்சு மிதிக்கிறான் நான் இவள நம்பவே மாட்டேன் இவ ஒன்ற ரத்தத்தை உரியிற அட்டைப்பூச்சி இவ உன்னை ஒழிச்சு கட்டாம ஓயவே மாட்டான் அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இப்பதான் என்ன டென்ஷன் பண்றானா நீங்களும் அதுக்கு மேல பேசிட்டு இருக்கீங்க நான் பேசுறதா ஒன்றனுக்கு தெரியுது அவ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா இனி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது ஐயோ என்ற புள்ள எனக்கு இல்ல திருமாரம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துருவான் உனக்கு மூளை இருக்க இடத்துல மண்ணா இருக்கு ஏன் இப்படி பண்ண சாரு நான் படிச்சு சொன்னேனே என்ற பேச்ச கேட்கவே மாட்டேன் போச்சு எல்லாம் போச்சு இனி யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது எல்லாம் இவளாலதான் இவள என்னைக்கு நீ கூட்டிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு அந்த திருமாரம் உன்னை சும்மாவே விட மாட்டான் உன்ற எதிர்காலத்தையும் நாசமாக்கிருவான் அம்மா இப்ப என்னமா பண்றது என்ன பண்றதுன்னு இப்ப கேளு தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு இனி மூச்சு முட்டி சாக வேண்டியதான் போடா போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோங்க கூட்டு போடா
சாரு இப்படி பண்ண? உங்களுக்கு மட்டும் யார் வீட்டுலாம் நுழையிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன? இதே ஒரு அரசியல்வாதி வீடுனா இப்படிதான் பண்ணுவீங்களா? நல்லா கேளுங்கண்ணே. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு தானே என்ன வேணாலும் பண்றாங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க சார். அவங்க பையன் இங்க ரொம்ப நாளாவே இல்ல. இங்க விட்டா அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். அதை உறுதியா நம்புறீங்கன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பண்ணுங்க சார். வாரண்ட் இல்லாம யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்களா எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இதான் நீங்க படிச்ச சட்டமா? சட்டத்தை காப்பாத்துறவங்களே சட்டத்தை மீறுறாங்க. இதுக்கு நாம எங்க போய் முட்டிக்கிறது? சார் முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க சார். நின்னீங்கன்னா அவள்தான் உங்களுக்கு மரியாதை. யோ ரொம்ப ஓவரா பேசாதியா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சார் வாங்க சார் போலாம். சீக்கிரம் அகில நான் பிடிக்கத்தான் போறேன். அவன் என் கையில மாட்டாம இருக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்காக இவ்வளவு தூரம் வந்து பேசினதுக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமாமா? அதோ கூட்டிட்டு பத்திரமா இருங்கம்மா. சரி வாங்க. சரி வாங்க போலாம். வரமா வாங்க. அம்மா அப்பா உசுறு போய் உசுறு வந்துச்சு அகிலா. இவ கூட இதுக்கு மேல இருந்த நீ உன் உசுருக்கே உத்தரவாதம் இல்ல. தயவு செஞ்சு இவளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறா. இவ சகவாசமே வச்சுக்காத. ஐயோ நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறானே. இவ என்ன வசியம் வச்சான்னு தெரியலையே. இதெல்லாம் பார்க்கணும்னு என்ற தலையில எழுதி இருக்கு. கடவுளே அப்பா. இவ்வளவுக்கும் காரணம் நீதான் சாரு. ஒரு வாய், கடைசி ஒரு வாய்ங்க, ஒரு வாய் அவ்வளவுதான். எனக்கு போதும். போதுமா? ஓகே.